ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். குலதெய்வ வழிபாடு செய்வதால் சகல தெய்வங்களோட அருளும் நமக்கு நிச்சயம் கிடைக்குங்க. குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளோட குலத்தை கண்ணை பொருள அவங்க காத்தருள்வாங்கங்க. நம் வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையலிட்டு பிரார்த்தனைகளை செய்வோங்க. சகல பிரச்சனைகள் இருந்தும் நிவாரணம் அவங்க தருவாங்கங்க. குலதெய்வ வழிபாடு செய்தால்தான் அனைத்து தெய்வங்களோட ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதிங்க. எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல பிள்ளையாரை வழிபட்டு விட்டு தான் அடுத்தடுத்த தெய்வங்களை வழிபடுவோம். அப்படிதாங்க எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதல்ல நம்ம அனைவரும் வழிபட வேண்டியது குலதெய்வத்தை தாங்க. இஷ்ட தெய்வம் என்பதோ பரிகார தெய்வங்கள் என்பதோ நமக்கு பலன்களை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டே இருக்கணுங்க. குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய தான் இஷ்ட தெய்வங்களோ பரிகார தெய்வங்களோ நமக்கு நன்மைகளை வழங்குவாங்கங்க. குலதெய்வம் என்பது புராண தொடர்பு கொண்ட தெய்வங்களாக பெரும்பாலும் அமைவதில்லை. குலதெய்வம் என்பது நம்மை போலவே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களாகவும் நம் பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அவர்களே நம் குலசாமிகளாக போற்றி வழிபட்டு வருவதை வழக்கமாக நம்ம கொண்டிருப்போங்க. குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு தருணத்திலும் மகான்களும் சித்த புருஷர்களும் வலியுறுத்தி கொண்டே இருப்பாங்கங்க. மதுரை வீரன், கருப்பண்ணசாமி, குளுமாயி அம்மன், செல்லியம்மன் முதலான தெய்வங்கள் எல்லாம் எப்போதோ வாழ்ந்தவர்கள் என்றும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் என்றும் ஆய்வாளர்கள் கூட சொல்றாங்கங்க. குலதெய்வத்தை தினமும் வணங்க வேண்டுங்க. குலதெய்வ கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறை எனும் சென்று தரிசிக்க வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி முதலான நாட்கள்ல மறக்காம குலதெய்வ வழிபாடு நம்ம செய்யணுங்க. குலதெய்வ கோயிலுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் திருப்பணிகளை நம்ம செய்யணுங்க. கோயிலை தூய்மைப்படுத்துதல், தண்ணீர் டேங்க் அமைத்து கொடுத்தல், சந்ததிகள் புதுப்பிக்க உதவுதல், மரக்கன்றுகள் நடுதல், ஸ்தல விருட்சங்கள் அமைத்தல் முதலான விஷயங்களை கூட நம்ம செய்யலாங்க. குலதெய்வ கோயிலுக்கு எண்ணெய், திரி முதலானவற்றை கூட நீங்கள் வழங்கலாங்க. திருவிழா உற்சவத்தின் போது சுவாமி திருவீதியுலா வருவதற்கு வசதியாக உரிய வாகனங்களை செய்து கொடுக்கலாம் அப்படின்னு கூட பெருமக்கள் சொல்கிறாங்கங்க. நம் வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் முதல்ல குலதெய்வத்திடம் சொல்லி வழிபடுவதை வழக்கமாக கொள்ளணுங்க. குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் செலுத்துவதை முறையாக செய்து வர வேண்டுங்க. குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவாங்க. நம் குலத்தை கண்ணை போல காத்துருவாங்க. நம் வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையலிட்டு பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா சகல பிரச்சனைகள் இருந்தும் நிவாரணம் தருவாங்கங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம் சரணம்.